இந்த நாட்டுடைய ஒரு முதல் மந்திரியின் பேரனாகவும், முதல் மந்திரியின் அண்ணன் மகனாகவும், மந்திரியின் மகனாகவும், எம்பியாகவும் வாழக்கூடிய மிருகங்கள், காம கொடூரர்கள், வாழவே தகுதியற்றவர்கள், ஒரு மன ரீதியான குற்றவாளிகள். அரசியல் நம்பர் 1 இதை வச்சு அரசியல் பண்ணது பிஜேபி. இதை வச்சு கூட்டணி அமைச்சது பிஜேபி. அதை மறைச்சது பிஜேபி. பிஜேபிக்கு தெரியும். அப்ப அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு போடுற ஓட்டு, மோதிக்கு போடுற ஓட்டு பிரஜ்வல் ரேவண்ணாக்கோ दबायो. இது யார் பேசுறது? மோடி பேசுறது. एनडीए के सिर्फ प्रज्वल रेवन्ना और मंड्या से मेरे मित्र एचडी कुमार स्वामी, आपका हर वोट मोदी को मजबूती देगा. the leak எப்படி ஆகுதுன்னா, அவரு அந்த கான்ஸ்டிட்யூன்சில கேண்டிடேட், பிஜேபி சீட் போட்டா அவரு எம்பி ஆயிடலான்னு பாக்கல. ஐயோ, ஹியூமன் பீயிங், நீ மனிதனா? நீ ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பல பெண்கள், ஆனா பிஜேபிக்காரன் அவனுக்கு சீட்டு கிடைக்குமா? அந்த கேங் ரேப் ஆயிருக்கு. ஏன்னா அப்பா புள்ள 2 பேருமே. என்ன விஷயம் வருதுன்னா, ஒரே குடும்பத்துல ஒரு பொண்ணு கிட்ட பல பேர் போவாங்க. பல பேருக்கு அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு, நீங்க ஒரு ரவுடி அவங்க பக்கம், துட்டு அவங்க பக்கம், அதிகாரம் அவங்க பக்கம், போலீஸ் அவங்க பக்கம், ஊரே அவங்க பக்கம், அந்த மாவட்டமே, அந்த தாலுக்காவே அவங்க பக்கம் இருக்கும்போது, பெண்கள் கிட்டத்தட்ட 3000 பெண்களின் இது ரேப். இது துன்புறுத்தல, எல்லாமே மொலஸ்டேஷன் அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் த மொலஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நீ 376க்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண. அந்த வேலையாளுடைய வயசே 40. இவருக்கு மகன் மாதிரி. அவருக்கு ஒரு பொண்ணு 13 வயசு. அது 13 வயசுல அந்த பொண்ணு கர்ப்பமாகுது. 14 வயசுல குழந்தை பிறகுது. அதுக்கு அப்ப யாருன்னா 83 வயசு, ஒரு மத்திய அமைச்சர். அந்த பொண்ணுக்கு 26 வயசு. வேலை கேட்டு போகும்போது பொண்ணு என்ன பண்றாருன்னா, இவர் டெல்லியில இருந்தா அந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்குது. அப்ப வீடியோ வாட்ஸ்அப் கால்ல உன்னுடைய ஆடையெல்லாம் கழிச்சிட்டு காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட 2976 பெண்களோடு உறவு. இவங்க யாரும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் இல்ல. குடும்ப பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி பெண்களை தான் ஏம் பண்றான். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மூத்த வழக்கறிஞர் திரு பெங்களூரு பாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமா கர்நாடகா தேர்தல் பல்வேறு கட்டங்களை நகர்ந்து விட்டது. அதுல பெரும் பேசும் பொருளா மாறி இருப்பது குறிப்பாக பிரஜ்வால் நபர், குமாரசாமியோடைய அண்ணன் பையன் நினைக்கிறேன், தேவகோட பேரன், பெரிய அளவுக்கு சர்ச்சையா இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்திகள் வெளிவருகின்றன. ஆனாலும் கூட பெங்களூர் இப்ப நீங்க கர்நாடகாவில் இருக்கிறீங்க, அங்க அரசு இருக்கு, இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை, இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது செய்திகள் ஒரு 2-3 மாசமாவே நம்ம எடியூரப்பா மேலேயே, எடியூரப்பா முன்னாள் முதல்வர், அவர்கிட்ட ஒரு பெண்ணும் அவருடைய தாயாரும் நியாயம் கேட்டு போறாங்க. அந்த பெண்ணை தனியா பேசணும்னு எடியூரப்பா கூப்பிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தார், பாலியல் பலாத்காரம் கொடுத்தாருன்னு போக்சோ ஆக்ட்ல கூட அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரஜ்வல் ரேவண்ணா, அவரு குமாரசாமியுடைய அண்ணன் மகன், தேவகவுடாவுடைய பேரன், கிராண்ட்சன். இது 2976 பென் டிரைவ் ஈவென்ட்ஸ்.
அப்ப அதுல வந்து துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்கள், அவர் வீட்டுல வேலை செய்யறவங்க, அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க, டிவில வேலை செய்யறவங்க, டிவி ஆங்கர்ஸா இருக்கிறவங்க, அந்த மாதிரியான பல்வேறு உதவி கேட்டு அவர்களிடம் சென்ற பெண்கள். இது கர்நாடகா அரசியல் தமிழ்நாட்டை விட கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும். இப்போ 228 கான்ஸ்டியூன்சில 128 கான்ஸ்டியூன்சி இது வந்து ஒருத்தர் ஒரு ராஜாங்கம் மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஹாசன், மண்டியா, ராம்நகர் அந்த பெல்ட் வந்து சாதி அரசியல், கவுடா. அவங்க வந்து லேண்டட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் லேண்டட் கம்யூனிட்டி. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியில கூட அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இது அதே மாதிரி இப்ப பெல்காம் அப்படி போனா ஜார்கி ஓலி ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே நடக்காது. அங்க என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், தாசில்தார், எல்லாமே அவங்கள கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. இந்த ஆசன் அப்படின்றது வந்து ஆசன் மாவட்டத்துலதான் வந்து தேவகவுடாவுடைய பிறந்த ஊர். அந்த கவுடா கம்யூனிட்டி இவங்க வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு ராஜாங்கம் மாதிரி நடத்தினுக்கிறாங்க. அது வந்து ஒரு ஜனநாயகம், கான்ஸ்டியூன்ஸ் அப்படி எல்லாம் இல்ல. அந்த ஏரியாவுக்கு அவங்க தான் ராஜா. அவங்கள மீறி யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு அரசியல், அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய குடும்பம் வந்து தேவகவுடா குடும்பம். அது பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே இது ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி, பிரைவேட் கம்பெனி லிமிடெட், எல்லாமே அவங்க கையில தான் இருக்கும். அது ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா குடும்பமே அரசு நடத்துவாங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரியாம எந்த விஷயமே நடக்காது. அப்ப எல்லாத்திலையும் டாமினன்ட் ஃபேமிலி. இது அந்த அரசியல் பேக்ரவுண்ட். அது பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 10,000 ஏக்கரா நிலம் இருக்கிறதாவும், பெங்களூர்ல நிறைய சைட்ஸ், இப்போ சிட்டி மார்க்கெட் அப்படின்றது டி நகர் மாதிரி அந்த இடத்துல குப்தா மார்க்கெட்டை மிரட்டி உருட்டி அந்த மார்க்கெட்டே விலைக்கு வாங்கிட்டதெல்லாம் வந்து வருது. அப்ப இவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது குமாரசாமி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு நாள் எங்க போனாருன்னு தெரியுது இல்ல, போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கணும் சீஃப் மினிஸ்டர். அப்புறம் ஐஜிக்கு மாத்திரம் தெரியுது. 2வது மனைவியோ 3வது மனைவியோ ஒரு சினிமா நடிகையோட இருக்கிற. அந்த சினிமா நடிகைக்கு வயசே 26, 27 தான் இருக்கும். பட் இவருக்கு 60 வயசு. இதுதான் அந்த குடும்பம். அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிடுவார் பர்மனண்டா. இது பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த பையன் வரான். இந்த பையன் பிரஜாவல், அவனுக்கு இப்போ 33 வயசு. அப்போ 28 வயசுலயே வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். இதான் ஒரு ஃபேமிலி அரசியல். அரசியல்ல போராட்டம் பண்ணி தத்துவ ரீதியாக ஸ்டேட்ஸ்மேன், மிகப்பெரிய அறிவாளி அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, நீங்க சொல்லப்பட்ட மன்னர் கால ஆட்சி முறை போல தெரிகிறது. அது இருவேறு கட்சிகளுக்குமே வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியுது. மன்னர் கால ஆட்சி தான். மன்னர் கால ஆட்சி மாதிரி தான். இவங்க கண்ட்ரோல் தான் எல்லாமே. அப்போ லேண்ட் மாஃபியா, கனி மாஃபியா, ஸ்கூல் மாஃபியா, அரசு துறை, போலீஸ் துறை எல்லாமே இவங்களுக்கு உட்பட்டது தான். ஏன்னா அதிகாரம் தானே அதிகப்பட்டு கூட கோடிக்கணக்கான ரூபாய்னா ரூபாய்க்கு சொந்தக்காரர்கள். இந்த ஸ்டேட்டே கண்ட்ரோல் அவங்க ரிப்பீட்டடா அந்த மாதிரி. அப்போ என்ன, அது உடம்புல வந்து கொழுப்பு ஏறி போச்சுன்னா பாலியல் தான். ராஜா காலத்துல கூட பண்ணிட்டு இருந்தானுங்க. நீங்க எந்த மன்னனை பார்த்தாலும் அது அப்படிதான் இருக்கும் பேக்ரவுண்டு. ஆகவே இப்போ பணபலம், அதிகார பலம், ஆள் பலம் எல்லாமே சேர்ந்த ஒரு சைக்கு, மனோ ரீதியாக ஒரு சைக்கிக் டிசார்டர். அவனுடைய திங்கிங்னா பெண்களை பார்க்கும் போதே அது ஒரு போதை பொருள், போக பொருள். பெண்கள் என்றாலே அது வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி, செக்ஷுவல் அபியூஸ். இப்போ இது கேஸ் 3-4 வருஷமா 3000 வீடியோ எதுக்காக பண்ணாரு பிரஜாவல்? வீடியோ துன்புறுத்தலும் அவரே பச. அது சைக்குங்க நிறைய பேர் இருக்காங்க.
மனநோயாளிகளுக்கு பலவிதமான சிந்தனைகள். அவன் பண்ணிக்கிறதே பார்த்தா இந்த வயசுல 33 வயசுல கிட்டத்தட்ட 2976 பெண்களோடு உறவு. இவங்க யாரும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் இல்ல, குடும்ப பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி பெண்களை தான் ஏன் பண்றான். தமிழ்நாட்டுல பொள்ளாச்சியில நடந்தது என்ன விஷயம்? அது மன ரீதியான ஒரு சைக்கிக் டிசார்டர் தான். அது பொள்ளாச்சியில நடந்தது. கர்நாடகால பாத்தீங்கன்னா அவருக்கு 64 வயசு, அந்த பொண்ணுக்கு 26 வயசு. வேலை கேட்டு போகும்போது பொண்ணு என்ன பண்றாருன்னா, இவர் டெல்லியில இருந்தா அந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்குது. அப்ப வீடியோ வாட்ஸ்அப் கால்ல உன்னுடைய ஆடையெல்லாம் கழிச்சிட்டு காட்டு அப்படின்னு கேக்குறாரு. போகும்போது இல்ல ஒரு பொண்ணு நடிகை அந்த ஸ்டேஜ்ல ஏறும்போது பப்ளிக்காவே கையை போடுறாரு. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகாரமும் பணமும் ஆணவமும் வந்துட்ட பிறகு எதை வேண்டாமானாலும் அடையலாம். எந்த ஹோட்டல்ல சாப்பிடணுமோ போய் சாப்பிடலாம், என்ன மாதிரி துணி போடணுமோ அந்த மாதிரி துணி போடலாம், எந்த மாதிரி காகம் வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கலாம், எந்த ஏரோப்ளேன்ல போக முடியுமோ அந்த அப்படியே சுகபோக வாழ்க்கைன்னா மன்னர் ஆட்சி தான். மன்னர் எப்படி வாழ்ந்தார் அப்படிதான் இவங்க வாழறாங்க. கர்நாடக காலத்துல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு, பேரை சொல்ல நானு. 83 வயசு அவருக்கு. அவருக்கு ஒரு தோட்டத்திலேயே வீடு. அந்த வேலையாளுடைய வயசே 40, இவருக்கு மகன் மாதிரி. அவருக்கு ஒரு பொண்ணு 13 வயசு. அது 13 வயசுல அந்த பொண்ணு கர்ப்பமாகுது. 14 வயசுல குழந்தை பிறகுது. அதுக்கு அப்ப யாருன்னா 83 வயசு ஒரு மத்திய அமைச்சர். ஒரு ரேணுகாச்சாரியா அப்படின்னு ஒரு பிஜேபியில அமைச்சரா இருந்தவர். ஒரு நர்ஸ், அந்த நர்ஸோட அவர் சேர்ந்து இருக்கிற போட்டோ பகிரங்கமா வந்தது, போட்டோவே வந்தது. அது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். அப்ப இந்த கேஸ்க்கு வரலாம். இந்த கேஸ் இது 1, 2, 3, 4, 5 இல்ல, ஆயிரக்கணக்கான பெண்கள், கிட்டத்தட்ட 3000 பெண்களின் இது ரேப். இது துன்புறுத்தல, எல்லாமே மொலஸ்டேஷன் அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் அ மொலஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நீ 376க்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணு. இட்ஸ் அ ரேப். 354A 354B இது சிம்பிள் அஃபென்ஸ். இதுல யார் வேண்டுமானாலும் பிணையில வந்துடலாம். நீங்க இவ்வளோ கேசட் எல்லாம் கிடைச்சிருக்கு. இத ரேப் கேஸ் 376. அந்த பெண்கள் கேங் ரேப் ஆயிருக்கு. ஏன்னா அப்பம் புள்ள 2 பேருமே. என்ன விஷயம் வருதுன்னா, ஒரே குடும்பத்துல ஒரு பொண்ணு கிட்ட பல பேர் போவாங்க. பல பேருக்கு அந்த பொண்ணு ஏத்துக்கணும். நீங்க ஒரு ரவுடி அவங்க பக்கம், துட்டு அவங்க பக்கம், அதிகாரம் அவங்க பக்கம், போலீஸ் அவங்க பக்கம், ஊரே அவங்க பக்கம், அந்த மாவட்டமே அந்த தாலுக்காவே அவங்க பக்கம் இருக்கும்போது, இப்ப நிரபராதியான ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஏழை குடும்ப பெண், ஏழை ஒரு அரசு, என்ன நடக்கும்? இது பல துறையில நம்ம பாக்குறோம். கேஸ் வெரி வெரி சிம்பிள் அஃபென்ஸ். ஒரு கேஸ் எஃப்ஐஆர் தான் ஆயிருக்கு. இப்ப எத்தனை பேருக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது, எத்தனை பேருக்கு கற்பழிப்பு நடந்தது, அத்தனை எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு சட்டத்தில் வழி உண்டு. ஒரு கேஸ்ல மூடி மறைக்கிறது சரியில்லைன்ற நான். இப்போ எத்தனை பெண்கள், ஒவ்வொரு கற்பழிப்பும் ஒவ்வொரு துன்புறுத்தலும் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடத்துல. அப்ப நீங்க எங்கெங்கன்னா, இது ரிசார்ட்ல நடந்திருக்கு, கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்திருக்கு, குவார்டர்ஸ்ல நடந்திருக்கு, அவங்களுடைய வீட்டுல நடந்திருக்கு, டெல்லியில நடந்திருக்கு, பல இடத்துல நடக்குது. அந்தந்த ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணு. இப்போ ஒரே அக்யூஸ்டு பல இடத்துல கேஸ் போட்டா அது கிளப் பண்ணுன்றது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. செக்ஷன் 177, 178, 179 சிஆர்பிசி இருக்கு. இது வெவ்வேறு ஆப்ஷன்ஸ். இப்ப 2018ல நடந்தது வேற, 19ல நடக்கிறது வேற, 20ல நடக்கிறது வேற, 21ல நடக்கிறது வேற, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது வேற, வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது வேற, வேற மாநிலத்துல நடக்கிறது. இது எல்லாமே தனித்தனி கேஸ். அதனால சட்ட ரீதியா
குறைஞ்சது ஒரு 2976 கேஸ் அவர் போடணும். அத்தனை கேஸையும் தனித்தனியா விசாரணை நடக்கணும்ன்ற நான். கூட்டு இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் கூட அத்தனை எஃப்ஐஆர், அத்தனை சார்ஜ் ஷீட் போடணும். ஏன்னா ஈச் அக்யூஸ்டு ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்கள் வெவ்வேறு நபர்கள். இந்த விஷயம் ஒரு வருஷமாவே லீக் ஆயின்னு இருக்கு. அந்த அம்மா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுல வேலை செய்த டிரைவரு அந்த ரெக்கார்ட, அந்த பென் டிரைவ ஒரு பிஜேபி லீடர் கிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ்க்கு எங்கேயுமே கொடுக்கல. அப்ப அந்த பிஜேபி லீடர் என்னன்னா அந்த சீட்டுக்கு அவர் வந்து என்ன விருப்பப்படுறாரு, அந்த ஸ்ட்ரீட்ல வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணன்னு. அதனால இந்த பெண்களுக்கு குற்றம் ஆயிருக்குன்ட்டு பிஜேபி அவர் கொண்டு போல வெளியே. இந்த லீக் எப்படி ஆகுதுன்னா, அவரு அந்த கான்ஸ்டியூன்சில கேண்டிடேட், பிஜேபி சீட்டு போட்டா அவரு எம்பி ஆயிடலான்னு பாக்குறாரு. அதனால என்ன பண்றாரு அவரு, ஆசன்ல புத்தி இருக்கிறவன், மனிதனாக இருக்கவன், ஒரு அளவுக்கு சட்ட அறிவு, பொது அறிவு, பொது சிந்தனை, மனிதநேயம் கொண்ட நபர் என்ன பண்ணும், உங்ககிட்ட வந்து பென் டிரைவ் வந்தது, அப்ப பாலியல் பலாத்காரத்திற்கு இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த தேவராஜ் என்ற அந்த பிஜேபி காரர் எங்க போயிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். இஸ் ப்ரொடெக்டிங் அக்யூஸ்ட். போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டத்துக்கு போவாத அவர் எழுதுறாரு லெட்டர், எங்க ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சேன். புத்தி இருக்கா அவனுக்கு? ஹியூமன் பீயிங், நீ மனிதனா? நீ ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பல பெண்கள், ஆனா பிஜேபி காரன் அவனுக்கு சீட்டு கிடைக்குமான்னு தான் பாக்குறான். அத அவங்க ஸ்டேட் லீடருக்கு அனுப்புறான், அத அவங்க சென்ட்ரல் லீடருக்கு அனுப்புறான். ரெண்டு பேருமே வந்து நமக்கு அந்த அவங்களுக்கு தேவை. இப்ப கர்நாடகால எல்லா சீட்டையும் அடிக்கணும். அந்த கூட்டணியே கூட இப்ப இந்த வீடியோ வச்சு மிரட்டிட்டு கூட்டணி அமைச்சிருக்காங்களா? ஏன்னா மோடியே வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஆமா, அப்படிதான் தெரியும். பின்ன எதுக்காக 3 சீட்டுக்கு ஒரு, அது ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க 2வது ஸ்தானத்துல இருந்தாங்க, அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இவங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அது வந்து பதவியில் இருந்த ஒரு கட்சி வெறும் 3 சீட்டுக்கு எதுக்கு வச்சுக்கிறாங்க? இத பாருங்க, அந்த பிஜேபி உடைய ஒரு பெண்களுக்கு விரோதமான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சி. அரசியல் நம்பர் 1 இதை வச்சு அரசியல் பண்ணது பிஜேபி, இதை வச்சு கூட்டணி அமைச்சது பிஜேபி, அதை மறைச்சது பிஜேபி. பிஜேபிக்கு தெரியும். அப்ப அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு போடுற ஓட்டு, மோதிக்கு போடுற ஓட்டு பிரஜ்வல் ரேவண்ணாக்கோ தபாயோ. இது யார் பேசுறது? மோதி பேசுறாரு. ஆமா, மோதி உடைய பேக்ரவுண்ட் என்ன? 2002 ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கற்பழிப்பு, பில்கிஸ் பானு உள்பட, அத்ராஸ் கற்பழிப்பு, யுனாவோ கற்பழிப்பு. யார் இவங்க எல்லாம்? பிஜேபி எம்எல்ஏங்க. காஷ்மீரில் சிறிய பெண் கற்பழிப்பு, அதை சாதகமா அதை லைக் பண்றாங்க. அவங்க பெண்களுக்கு விரோதமானவர்கள் என்றது தெரியுது. ஆகவே இது விஷயம் தெரிஞ்சபடி கூட பாலிடிக்ஸ் பண்ணி கெயின் ஆகுறாங்க. இப்போ சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு கர்நாடகா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். யோ, உனக்கு தானே வந்தது அது. அமித்ஷா என்ன பண்றாரு? இந்த விஷயம் வந்த போது நீ கேஸ் கொடுத்துருக்கணும்ல விஷயம். அப்போ ஆளும் வர்க்கம், அரசு, அரசு எந்திரம், கட்சி, மக்கள், இது எல்லாமே வந்து இந்த அமைப்புல வந்து பணம் அதிகாரத்திற்கு முன்னாடி மண்டிடுது. காங்கிரஸ் கட்சியாவது நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்கிறேன். கற்பழிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். பிரஜ்வல் ரேவண்ணா இஸ் a rapist, a professional serial rapist. அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும். he should be confined in the jail. பிரஜ்வல் அது எப்படி ஓட விட்டான்? ஒரு ஆளை எப்படி ராத்திரி கேஸ் எல்லாம் வந்துச்சு, ஏர்போர்ட்ல எப்படி விட்டாங்க இவங்க? ஏர்போர்ட்டை ஏன் அலர்ட் பண்ணல? இது வந்து அரசியல் பலத்தை. எப்படி விஜய மல்லையா ஊரை விட்டு ஓடினாரு, சோம்ஸ்கி எப்படி ஓடினாரு, நிராவ் மோடி எல்லாம் ஓடினாங்களே. இந்த மாதிரி ரேப் பண்ணலாம், பணம் இருந்தா நாட்டை விட்டு ஓடிடலாம். பேங்க கொள்ளையடிக்கலாம், லோன் வாங்கிட்டு பணம் இருந்தா நாட்டை விட்டு ஓடிடலாம்.
இம்மிடியட்டா அவங்க மேல ரேப் கேஸ் போடணும். அந்த ரேப் கேஸ்ல வந்து தேவகவுடைய மகன் ரேவண்ணாவும் இருக்கிறாரு. அவர் மேலேயும் 370 கேஸ். இவங்க எல்லாருமே ஜெயில இருக்க வேண்டியவங்க தான். ஜெயில கூட இவங்கள வந்து சிங்கிள் செல்ல போடணும். இவர்கள் மனிதர்களே இல்ல. 2000 பேரை 3000 பேரை கற்பழி செய்தம் மனிதனா? அவன் மனிதனாக வாழ முடியுமா? இவ்வளவு நாள் மனிதனாக வாழ்ந்தானா? அவன் எம்பியா வாழ்ந்திருக்கான். அது துரதிர்ஷ்டம். அவன் வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியின் பேரனா வாழ்ந்திருக்கான். இந்த நாட்டுடைய ஒரு முதல் மந்திரியின் பேரனாகவும், முதல் மந்திரியின் அண்ணன் மகனாகவும், மந்திரியின் மகனாகவும், எம்பியாகவும் வாழக்கூடிய மிருகங்கள், காம கொடூரர்கள், வாழவே தகுதியற்றவர்கள், ஒரு மன ரீதியான குற்றவாளிகள். இது நடந்தது உண்மை. இதுல பாலிடிக்ஸ் நான் பார்க்கல. இது வந்து பிஜேபி ஜனதாதளம் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அங்க கள நிலவரம் என்ன? அதாவது இந்த இந்த பாலியல் புகார்னால் பிஜேபியோ ஜனதாதளமோ தோற்க வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷன்ல ஆகியே ஆகணும். பட் வரலாறு எப்படி இருக்குன்னா, குஜராத்ல 100 கணக்கான பெண்கள் ரேப்பு. எலெக்ஷன்ல ரேபிஸ்டுக்கு சாதகமாக போச்சு. அத்ராஸ் யுனால ரேபிஸ்டுங்களுக்கு சாதகமாகவே போச்சு. இது ரெஸ்லர் ரேப்பு குற்றவாளிகளுக்கு சாதகமாக போச்சு. வரலாறு அப்படி இருக்கு. கர்நாடக மக்கள் அவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க. எலெக்ஷன்ல இது எதிரொலிக்கும் என்று நம்புறேன் நான். ஓகே ஓகே, இது ஒரு முக்கியமான விவாத சூழல். இந்த மாதிரியான நேர சூழல்ல எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.